புளியோதரைக்கு குடுக்கக்கூடிய அதே தாளிப்ப குடுத்து செய்யக்கூடிய ஆவக்காய் புளியோதரை. நான் இதுக்கு 1/2 கேஜி அளவுக்கு மாங்காய் எடுத்து இந்த ஷேப்ல கட் பண்ணி 1/2 அன் ஹவர் வெயில்ல வச்சு எடுத்துக்கிட்டு, கடுக அப்படியே பொடிச்சு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மொளகா பொடி, 1/4 கப்ப விட 1 இன்ச்சு கம்மியா உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இதுக்கு தாளிப்பு குடுக்குறதுக்காக இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அவக்காய் புளியோதரை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஸோ நான் நைட்டு பண்ணேன், காலையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கும் நம்ம ஆவக்காய் புளியோதரை. 2 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.